எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் லைக் குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A அண்ட் குரூப் 8. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. முதல் கேள்வி, பொருந்தாததை தேர்க. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி, நரம்புகள் மத்தளம் இசைத்தன என்பது பொருந்தாதது. மீதி 3 பாருங்க. மரங்கள் தலையசைத்து உதறுகிறது, பறவைகள் சங்கீதம் இசைத்தன, சுவர் நீர்ச்சுவடுகள் அளித்தன. இரண்டாவது கேள்வி, பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இன்று கவிதை குறும்படம், நீர்வெளி கவிதை நூல், சிவகங்கை ஐயப்ப மாதவன், நரம்புகள் வீணை. மூன்றாவது கேள்வி, பொருத்துக. நகரம் வைரம், பறவைகள் சங்கீதம், வீணை நரம்புக்குள் மீட்டுதல், ஒளிக்கதிர்கள் உதடுகள். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்து நான்காவது கேள்வி, பிறகொரு நாள் கோடை எனும் கவிதை எடுக்கப்பட்ட கவிதை தொகுப்பு. பிறகொரு நாள் கோடை எனும் கவிதை எடுக்கப்பட்ட கவிதை தொகுப்பு. இதுக்கு சரியான விடை ஐயப்ப மாதவன் கவிதைகள். ஐயப்ப மாதவன் கவிதைகள். ஐந்தாவது கேள்வி, ஐயப்ப மாதவனின் இன்று என்பது கவிதை குறும்படம். கவிதை குறும்படம். அடுத்து ஆறாவது கேள்வி, ஐயப்ப மாதவனின் மாவட்டம் ஊர். மாவட்டம் சிவகங்கை மாவட்டம், ஊர் நாட்டரசன் கோட்டை. நாட்டரசன் கோட்டை. அடுத்து ஏழாவது கேள்வி, ஐயப்ப மாதவனுக்கு தொடர்பில்லாத கவிதை தொகுப்பினை கண்டறிக. நீர்விழி ராகம். நீர்விழி ராகம். அடுத்து எட்டாவது கேள்வி, போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன் என்று பாடியவர் ஐயப்ப மாதவன். ஐயப்ப மாதவன். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, குரங்குகள் குளிரால் நடுங்கின, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன, பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன, விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. ஆப்ஷன் பி 3, 1, 2, 4. பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன, தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அதாவது பொய்யா வானம். அடுத்து ஆர்கலி என்ற சொல்லின் பொருள். ஆர்கலினா வெள்ளம். வெள்ளம். அடுத்து 12வது கேள்வி, கலங்கி என்ற சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை. கலங்கு கூட்டல் ஈ. கலங்கு கூட்டல் ஈ. வாடை காற்று எந்த திசையிலிருந்து வீசும். வாடை காற்று எந்த திசையிலிருந்து வீசும். வடக்கு. வடக்கு.
போர்மேட் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு. கூதிர் பாசறை. கூதிர் பாசறை. ஆயர்கள் சூடியிருந்த மாலை. காந்தல் மாலை. காந்தல் மாலை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி அமைந்த சொல். வளனேட்பு. வளன் கூட்டல் ஏட்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என பாருங்க. வளன் கூட்டல் ஏற்பு என்று இதை வந்து சேர்க்கும்போது இன் கூட்டல் ஏங்கிறது நேவா மாறிடுது. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்போ வளநேர்ப்பு என்பது தான் சரி. அடுத்து மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் எனும் விதிப்படி அமைந்த சொல். இன நிறை. இன நிறை அதாவது இனம் கூட்டல் நிறை. இம் வந்து அதில் மவ்வீறு ஒற்றழிந்து, அப்போ இம் வந்து ஒளிந்து உயிரீறு ஒப்பவும், அப்படியே இது ரெண்டும் சேர்ந்துக்கும். இனம் கூட்டல் நிறை. இன நிறை. வளையி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. சொல்லிசை அளபடை. இது வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வளையி தளியி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. வெற்றி பெற்ற அரசனும் வீரரும் சூடும் பூ. வெற்றி பெற்ற அரசனும் வீரரும் சூடும் பூ. வாகைப்பூ. வாகைப்பூ. அடுத்து 20வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2 சரியா தவறா? தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தம் அடைந்தனர். சரி. கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர். சரி. அப்போ கூற்று 2மே சரி. இருபத்தி 1வது கேள்வி. அதாவது கூற்று. வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களில் மேயவிட்டனர். விளக்கம். உலகம் குளிருமாறு புதிய மழை பொழிந்ததால் தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தால் மேடான நிலம் சென்றனர். அப்போ கூற்று விளக்கமும் சரி. 22வது கேள்வி. சரியானதை தேர்க. கொடுங்கோல். கொடுங்கோல்னா வளைந்த கோல். வளைந்த கோல். அடுத்து 23. பொருந்தாததை தேர்க. புதுப்பெயல் என்பது பொருந்தாது. மீதி 3 பாருங்க. புலம்புனா தனிமை, மான விலங்கு, கவுள்னா கன்னம். அடுத்து பொருந்தாததை தேர்க. வளநேட்பு. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்பது பொருந்தாதது. என இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்பது என்னும் முறைப்படி அமைந்துள்ளது. அதனால் இது வந்து பொருந்தாதது. மீதி பாருங்க. புதுப்பெயல் என்பது ஈறுபோதல் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். கொடுங்கோல்ங்கிறது ஈறுபோதல் இனமிகள். இனநிறை மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். அடுத்து 25. பொறுத்துக. ஆர்கலி. ஆர்கலினா வெள்ளம். கவுள். கவுள்னா கன்னம். மந்தினா பெண் குரங்கு. கன்னி தலையில் சூடும் மாலை. தலையில் சூடும் மாலை. ஆப்ஷன் சி. நெடுநல் வாடையை இயற்றியவர். நெடுநல் வாடையை இயற்றியவர் நக்கீரர். நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன். நக்கீரரின் தந்தை
மதுரை கணக்காயனார். மதுரை கணக்காயனார் நக்கீரரின் தந்தை. நெடுநல்வாடை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. நெடுநல்வாடை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. நெடுநல்வாடை டேஸ் அடிகளை கொண்டது. 188. 188. நெடுநல்வாடை அமைந்துள்ள பா. நெடுநல்வாடை நூலில் அமைந்துள்ள பா ஆசிரியப்பா. ஆசிரியப்பா. கலங்கி இச்சொல்லை பிரிக்கும் முறை. கலங்கு கூட்டல் ஈ. அடுத்து புது பெயர் இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதிகளை கண்டறிக. ஒன்று மற்றும் 3 சரி. அதாவது ஈர்போதல் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். கூதிர் பருவத்திற்குரிய மாதங்கள். கூதிர் பருவத்திற்குரிய மாதங்கள். ஐப்பசி கார்த்திகை. ஐப்பசி கார்த்திகை. கன்னி என்பது தலையில் சூடும் மாலை. கூதிர் பாசறை என்பது போர்மேட் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு. ஆயர் டேஸ் மாலையை தலையில் சூடியிருந்தனர். காந்தல் மாலையை தலையில் சூடியிருந்தனர் ஆயர். முல்லை நிலத்தில் குளிரால் நடுங்கியவை. முல்லை நிலத்தில் குளிரால் நடுங்கியவை குரங்குகள். மா என்பதன் பொருள். மா என்பதன் பொருள் விலங்கு. 40. கன்றுகோல் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர் பானால். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம். கன்று குன்று. இதில் 2வது எழுத்து ஒன்றி வருவதால் இது எதுகை நயம். எதுகை நயம். அடுத்து 41. உத்தம சோழன் அவர்களின் இயற்பெயர். உத்தம சோழன் அவர்களின் இயற்பெயர் செல்வராஜ். செல்வராஜ். முதல் கல் சிறுகதை இடம்பெற்ற தொகுப்பு. முதல் கல் சிறுகதை இடம்பெற்ற தொகுப்பு தஞ்சை சிறுகதைகள். தஞ்சை சிறுகதைகள். முதல் கல் சிறுகதையின் ஆசிரியர். முதல் கல் சிறுகதையின் ஆசிரியர் உத்தம சோழன். உத்தம சோழன். காளியப்பன் தன் மகளை திருமணம் முடித்துக் கொடுத்ததாக கூறிய ஊர். காளியப்பன் தன் மகளை திருமணம் முடித்துக் கொடுத்ததாக கூறிய ஊர் வானமாதேவி. வானமாதேவி. அடுத்து 45. கூற்று. வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவாள் மண்வெட்டியுடன் வடிவாய்க்கால் கரைக்கு வர வேண்டும். கூற்று 1 சரி. நீ சொல்வது நிஜம்தான் மாமா. ஊர் நன்றாக இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்கலாம். சரி. அப்போ கூற்று 2மே சரி. அடுத்து 46. இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அறிந்து எறிவது லேசான காரியமா? சரி. ஊர்க்காரர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரே நாளில் வாய்க்காலும் தூய்மையாகிவிடும். சரி. அப்போ கூற்று 2மே சரி. சரியானதை தேர்க. பிரேம்குமார் நாகூர் பிச்சை.
சரியானதை தேர்க. 60 வேலி. ஊரின் மொத்த நிலம். ஊரின் மொத்த நிலம் 60 வேலி. பொருந்தாததை 49. பொருந்தாததை தேர்க. பொருந்தாததை தேர்க. காளியப்பன் வில்வண்டி. காளியப்பன் வில்வண்டி. ஆப்ஷன் சி. அடுத்து 50வது கேள்வி. பொருத்துக. முல்லையம்மா. முல்லையம்மா காளியப்பன். நாகூர் பிச்சை பிரேம்குமார். நாகூர் பிச்சை பிரேம்குமார். மாரிமுத்து வளை போடுபவர். மருதன் அள்ளி. மருதன் அள்ளி. ஆப்ஷன் சி. 3, 4, 1, 2. 50வது கேள்வி பொருத்துக. ஐம்பத்தி 1. தஞ்சை சிறுகதைகள் எனும் தொகுப்பினுக்கு உரியவர். தஞ்சை சிறுகதைகள் எனும் தொகுப்பினுக்கு உரியவர் சோலை சுந்தரப் பெருமாள். சோலை சுந்தரப் பெருமாள். ஆப்ஷன் பி. உத்தம சோழனின் ஊர். உத்தம சோழனின் ஊர் திருத்துறைப்பூண்டி அருகே நீவாமால்புரம். நீவாமால்புரம். 53வது கேள்வி. மனித தீவுகள், குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளின் ஆசிரியர். மனித தீவுகள், குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளின் ஆசிரியர் உத்தம சோழன். உத்தம சோழன். உத்தம சோழன் எழுதாத சிறுகதை. உத்தம சோழன் எழுதாத சிறுகதை காவல் கோட்டம். காவல் கோட்டம். உத்தம சோழன் கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வரும் திங்களிதழ். கிழக்கு வாசல் உதயம். கிழக்கு வாசல் உதயம். முதல்கல் கதையில் இடம்பெறும் கிழவி முல்லையம்மாள். கிழவன் காளியப்பன். முதல்கல் கதையில் இடம்பெறும் கிழவி முல்லையம்மாள். கிழவன் காளியப்பன். முதல்கல் கதையில் கிராமத்தின் முதல் பட்டதாரியாக குறிப்பிடப்படுபவர். முதல்கல் கதையில் கிராமத்தின் முதல் பட்டதாரியாக குறிப்பிடப்படுபவர் பிரேம்குமார். பிரேம்குமார். முதல்கல் கதையில் பிரேம்குமாருக்கு பெற்றோர் இட்ட பெயர் நாகூர் பிச்சை. நாகூர் பிச்சை. முதல்கல் கதையில் மருதன் தொடங்கிய பணி வடிவாய்க்கால் தூய்மை. வடிவாய்க்கால் தூய்மை. முதல்கல் கதையின் நாயகன் மருதனின் மனைவி அள்ளி. அள்ளி. முதல்கல் கதையின் நாயகன் மருதனின் மனைவி அள்ளி. தமிழில் திணை பாகுபாடு பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. தமிழில் திணை பாகுபாடு பொருட்குறிப்பு என்ற அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அஃறிணை என்மனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல். உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அஃறிணை என்மனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம்.
யார், எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே யார்னா உயர்திணை, எதுனா அஃறிணை. யார் உயர்திணை, எது அஃறிணை. பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது அவன், அவள், அவர் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு டேஸ் பாகுபாடு அமைந்துள்ளது. பால் பாகுபாடு அமைந்துள்ளது. பால். பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்துக்கொண்டு வினைமுற்றின் டேஸ் ஆகியவற்றை சொல்லிவிடலாம். பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்துக்கொண்டே வினைமுற்றின் திணை, பால், எண் ஆகியவற்றை சொல்லிவிடலாம். அவர்கள் எனும் சொல் பன்மை பொருளை உணர்த்தும். பதிலீடு பெயர்ச்சொல். பதிலீடு பெயர்ச்சொல். தமிழில் படர்க்கை பலர்பால் சொல்லாகிய தாங்கள் என்பது தற்போது டேஸ் இடத்திலும் வரும். முன்னிலை இடத்திலும் வரும். தமிழில் படர்க்கை பலர்பால் சொல்லாகிய தாங்கள் என்பது தற்போது முன்னிலை இடத்திலும் வரும். சரியானதை தேர்க. ஆப்ஷன் டி. அவர்கள் பதிலீடு பெயர்ச்சொல். சரியானதை தேர்க. ஆசிரியர் வந்தார். பலர்பால் விகுதி உயர்வு விகுதி வரும். ஆசிரியர் வந்தார். பலர்பால் விகுதி உயர்வு விகுதி வரும். சரியானதை தேர்க. இது அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வாக்கியங்களில் எது சரி. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. சரியானதை தேர்க. அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தார்கள். ஏன்னா இதுக்கு 10 தேங்காய்க்கு தேங்காய் தான். 10 தேங்காய். 2 மனிதர்கள். ஒரு மரம் வீழ்ந்தது. அப்போ இதெல்லாம் சரியான வாக்கியத்தை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 73. பொறுத்துக. ஆப்ஷன் பி. பேசுபவன், கேட்பவன், பேசப்படும் பொருள். தன்மை முன்னிலை படர்க்கை. 10 தேங்காய் அஃறிணை பன்மை விகுதி கட்டாயமில்லை. தங்கமணி ஆண்பால் பெண்பால் பொதுப்பெயர். மாணவர் வந்தனர் பலர்பால் சொல். ஆப்ஷன் பி. மொழியின் அடிப்படை பண்புகள். இவை 4மே சரி. ஆப்ஷன் டி. திணை, பால், எண், இடம். உலக மொழிகள் அனைத்திலும் டேஸ் மிகுதி என்பர். பெயர் சொற்களே மிகுதி என்பர். பெயர் சொற்களே மிகுதி என்பர். பெயர் சொற்களை திணை அடிப்படையில் டேஸ் வகைகளாக பிரிப்பர். 2 வகைகளாக. 2 வகைகளாக. தமிழில் டேஸ் பகுப்பு இலக்கண அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. பால் பகுப்பு. பால் பகுப்பு.
டேஸ் அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பலவின் பால் என்பன அறியப்படுகின்றன. ஒருமை பன்மை. ஒருமை பன்மை. இடம் டேஸ் வகைப்படும். இடம் 3 வகைப்படும். தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மை பன்மையில் உள்ள வகை 2. தன்மை பன்மையில் உள்ள வகை 2. பேசுபவர் முன்னிலையாளரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது. உளப்பாட்டு தன்மை பன்மை. உளப்பாட்டு தன்மை பன்மை. பேசுபவர் முன்னிலையாளரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது. உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் என்பது உளப்பாட்டு தன்மை பன்மை. உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம் என்பது உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்படுத்தா தன்மை பன்மை. சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அவை. சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அவை. திருமணமும் குடும்பமும். திருமணமும் குடும்பமும். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி. உரிமை தாகம், பூமணி, அஞ்ஞாடி, பக்தவச்சல பாரதி, ஜலாலுத்தீன் ரூமி, சாகித்ய அகாதமி, தமிழர் குடும்ப முறை, பாரசீக கவிஞர். உரிமை தாகம், பூமணி, அஞ்ஞாடி, பக்தவச்சல பாரதி, ஜலாலுத்தீன் ரூமி, சாகித்ய அகாடமி, தமிழர் குடும்ப முறை, பாரசீக கவிஞர். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எனும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது. தந்தை வழி சமூக முறை. தந்தை வழி சமூக முறை. குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். திருக்குறள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். தொல்காப்பியம் குறிப்பிடும் வாழிடங்கள். இல் மனை. இல் மனை. அடுத்து 90வது கேள்வி. அகநானூறு 346வது பாடலில் வரும் நும்மனை என்பது. அகநானூறு 346வது பாடலில் நும்மனை என்பது. கணவனின் இல்லம். கணவனின் இல்லம். தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்கம். மணந்தகம். தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்கம் மணந்தகம். தாய் வழி குடும்பங்களில் குலத்தொடர்ச்சிக்கு உரியவர். தாய் வழி குடும்பங்களில் குலத்தொடர்ச்சிக்கு உரியவர் பெண்கள். பெண்கள். மணமக்களின் வாழ்விடம் என்பது. மணமக்களின் வாழ்விடம் என்பது கணவன் அகம், அதாவது கணவனின் இல்லம். தாய் தந்தை குழந்தை மூவருமுள்ள தனி குடும்பம். நெருக்கமான குடும்பம். தாய் தந்தை குழந்தை மூவருமுள்ள தனி குடும்பம் நெருக்கமான குடும்பம். இன்றைய தொழிற்சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் குடும்பம்.
இன்றைய தொழிற்சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் குடும்பம் தனி குடும்ப வகை. தனி குடும்ப வகை. ஆதிக்குடிகளிடம் இருந்த முக்கியமான குடும்ப முறை. தனி குடும்ப முறை. ஆதிக்குடிகளிடம் இருந்த முக்கிய குடும்ப முறை தனி குடும்ப முறை. தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயன். தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயன். மனிதனை சமூகவயப்படுத்தும் பணியை குடும்பம் தொடர்ந்து செய்து வருகின்றது. சரி. 500 சேரநாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறப்பட்டுள்ளது. தவறு. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. தனியாக வாழுமிடம் தன்மனை என்று அழைக்கப்பட்டது. சரி. குடும்பு எனும் சொல் தனியாக வாழ்தல் என்ற பொருளை உணர்த்துகிறது. அப்போ தவறு. கூற்று 1 சரி, 2 தவறு. மணந்தகம் என்பது முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டம். சரி. தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் தொடக்கநிலை குடும்பம். சரி. அப்போ கூற்று 2மே சரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.